ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 22 தமிழ் 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். நியூ புக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து தமிழை பொறுத்த வரையும் நம்ம வந்து நியூ புக்கும் படிக்கணும், ஓல்டு புக்கும் படிக்கணும். ஏன்னா ஓல்டு புக்கிலேருந்து 15லேருந்து ஒரு 20 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து தமிழில் 95+ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம பழைய புத்தகம் படிக்கணும். ஓகேங்களா? இனிமேல் வந்து பழைய புத்தகம் தான் தேர்வு வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக 5 டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். 6லேருந்து ஒரு 5 டெஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். 7லேருந்து 5 டெஸ்ட் அப்லோட் பண்ண போகிறோம். இது மாதிரி 6 to 10 வரையும் 25 டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பேஜ் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். யூஸ் வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, எண்பு என்பதன் பொருள். ஆப்ஷன் டி எலும்பு. இரண்டாவது கேள்வி, ஜப்பானியர் வணங்கும் பறவை எது? ஆப்ஷன் பி கொக்கு. மூன்றாவது கேள்வி, பாட்டுக்கு ஒரு புலவன் என்று கொண்டாடப்படுபவர். ஆப்ஷன் டி பாரதியார். நான்காவது கேள்வி, கடிகை என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி அணிகலன். ஐந்தாவது கேள்வி, தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக டேஸ் என்ற வானியல் அறிஞர் கூறுகிறார். ஆப்ஷன் பி கால் சேகன். ஆறாவது கேள்வி, அமர் என்பதன் பொருள். ஆப்ஷன் டி விருப்பம். ஏழாவது கேள்வி, துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர கவிராயர். எட்டாவது கேள்வி, ரேடியோ கலைச்சொல் தருக. ஆப்ஷன் பி வானொலி. ஒன்பதாவது கேள்வி, தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் டேஸ் என பெயர் பெறும். ஆப்ஷன் சி பேட்டை. பத்தாவது கேள்வி, தேசிய ஒருமைப்பாட்டு நாள். ஆப்ஷன் சி நவம்பர் 19. 11வது கேள்வி, பழமொழி 400 டேஷ் நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் பி 17 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்று. 12வது கேள்வி, சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் டி காளிதாசர். 13வது கேள்வி, நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் டி புறநானூறு. 14வது கேள்வி, முத்துராமலிங்கர் அவர்களின் பெற்றோர் பெயர். ஆப்ஷன் சி உக்கிர பாண்டியனார் இந்திராணி அம்மையார். 15வது கேள்வி, வினா கேட்கவும் அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படும் வினா எழுத்து எது? ஆப்ஷன் ஏ. 16வது கேள்வி, கடலில் எதுவாக இருக்க வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார். ஆப்ஷன் பி முத்து. 17வது கேள்வி, வள்ளலார் மக்களுக்கு பசித்துயர் போக்கி உணவளிக்க எங்கு அறச்சாலை அமைத்தார்? ஆப்ஷன் பி வடலூர். 18வது கேள்வி, வாய்க்கால் அணையார் தொடர்பு என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் சி நாலடியார். 19வது கேள்வி, பாரதியார் அவர்களின் காலம். ஆப்ஷன் சி 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. 20வது கேள்வி, கூற்று 1, காற்றில் வரும் ஓசைகளை பாம்பினால் கேட்க இயலாது. கூற்று 2, நல்ல பாம்பின் நச்சு கோப்ராக்சின் என்னும் வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். டெஸ்ட் நம்பர் 22 தமிழ் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த 20 கொஸ்டின் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் டி, போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் உங்களை வேலை செய்கிறேன். தேங்க்யூ.